தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பிரபல கொரியர் நிறுவனத்தின் மீது தேசிய புலனாய்வு அமைப்பான NIA-வின் சந்தேக ரேகை படிந்திருக்கும் நிகழ்வு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் வெடிபொருட்கள் கொரியாவில் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறி அந்த கொரியர் நிறுவனத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தூங்கா நகரம் என பெயர் பெற்ற மதுரை மாநகரில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அடிப்படைவாதிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு மூளையாக விளங்கியதாக சென்னையில் தாவூத் சுலைமான் மடக்கப்பட்டார். இவர்கள் ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநில நீதிமன்ற குண்டுவெடிப்புகளில் தொடர்புடையதாக கூறி கைது நடவடிக்கையை ரகசியமாக நடத்தி மதுரை நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பான NIA இவர்களை ஆஜர்படுத்திய போது அதிர்ந்து போனது தமிழகம். மதுரையில் மசூதிகள் முன்னால் பிச்சைக்காரர்கள் போன்றும் நடைபாதை வியாபாரிகள் போன்றும் வேடம் தரித்து 4 வரையும் மடக்கியதாக NIA வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் இருந்தவர்களுக்கு சென்னையில் இருந்து வெடிகுண்டு தயாரிப்பதற்கான வெடிபொருட்கள் ST கொரியர் என்ற தனியார் கொரியர் நிறுவனத்தின் மூலமாக அனுப்பப்பட்டிருப்பதாக சந்தேகம் வலுத்திருப்பதாகவும் அந்த நிறுவனத்தை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் NIA அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்திற்கு சம்மன் அனுப்பியதாகவும் அதற்கு அந்த கொரியர் நிறுவனம் ஆவணங்களை மட்டும் சமர்ப்பித்திருப்பதாகவும் NIA அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் பெற ST கொரியர் நிறுவனத்தை பலமுறை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. ஆனால் இதுவரை அந்த கொரியர் நிறுவன தரப்பில் யாரும் விளக்கம் அளிக்க முன்வரவில்லை. அப்படி அவர்கள் விளக்கமளித்தால் அதுவும் ஒளிபரப்பாகும். புதிய தலைமுறைக்காக தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம்.